AWS EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு பிளாக் ஸ்டோரேஜை மவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டத்தை மவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜென்ரலாக லினக்ஸில் ஒரு டிரைவை மவுண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய 4 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி AWS DevOps இதை டீப்பராக கற்றுக்கணுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மொதல் விஷயம், மவுண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மவுண்ட் பண்ணும்போது ரீஸ்டார்ட்ஸில் அன்மவுண்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக பர்மனெண்ட்டாக மவுண்ட் பண்ணுறதுக்கு ETC FS டேப்ல நம்ம இந்த மாதிரி என்ட்ரிஸை ஆட் பண்ணி மவுண்ட் பண்ணணும். ரெண்டாவது, இங்கே இருக்கிற மாதிரி FS டேப் என்ட்ரிஸில் UIDs யூஸ் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் /dev/STA SDBங்கிறதுக்கு பதிலாக இதுவும் அதே மாதிரி நம்ம ட்ரைவ்ஸை ஆட் பண்ணும்போது மாடிஃபை பண்ணும்போது இந்த நேம்ஸு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த UIDஸு மாறாது. ஸோ உங்கள் ட்ரைவுக்கு உண்டான UIDஸை LSBLK கமாண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மூணாவது, FS டேப் என்ட்ரி முடித்த பிறகு மவுண்ட் A கமாண்டை ரன் பண்ணுறது. இது எல்லா ட்ரைவ்ஸையும் மவுண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் FS டேப்ல நீங்கள் பண்ண என்ட்ரியோட சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டானுங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். நாலாவது, AWSல இருக்கிற நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டத்தை மவுண்ட் பண்ண பிறகு, அதாவது EFS-ஐ ETC FS டேப்ல மவுண்ட் பண்ண பிறகு மறக்காம செக்யூரிட்டி குரூப்பில் NFS அதாவது 2049 போர்ட்டு அலோவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி AWS-ஐ டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.